டேய் சந்தோஷ் நில்லுடா. அப்படி என்னடா பண்ணிட்டு என்ன மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டு இருக்க? எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. நானா? எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா. சின்ன வயசுல இருந்து நீங்க பண்ணது எல்லாமே போதும். இழந்ததெல்லாம் போதும்பா. அப்படி என்னடா இழந்த? இன்னுமா புரியல உங்களுக்கு? ஹாசினி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அவகிட்ட என்ன இருந்துச்சோ, அவ போனப்ப அவகிட்ட என்ன இல்லையோ அதுதான் நானும் எழுதுறேன். சந்தோஷம். சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட உங்களால இழந்து நினைக்கிறேன்ப்பா இன்னைக்கு. டேய் சந்தோஷ், உன் விஷயத்துல எதா இருந்தாலும் 1000 தடவை யோசிப்படலாம். ஆமா, 1000 வாட்டி அவங்களுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிக்கணும் தவிர ஒரு வாட்டியாச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களாப்பா? என்கிட்ட பேசினாதானப்பா எனக்கு எது பிடிக்குன்னு தெரியும். ஏதாவது என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுறீங்க, என்கிட்ட பேசுங்கப்பா, என் கண்ணை பார்த்து பேசுங்கப்பா. அன்னைக்கு அப்படிதான் ஒரு நாள் சந்தோஷமா கேரம் போர்டு விளாடலாம், நீங்க நானும் சரி ஏதோ விளையாடலாம் அப்படின்னு நினைப்போம்ப்பா. நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சிட்டு சந்தோஷ் அந்த பிளாக் போர்டு இந்த ஒயிட் போர்டு இந்த 2 ஜாக்கிரதையும் கையை இப்படி பிடிச்சிட்டு அந்த ஆட்டத்தை கூட நீங்களே விளாண்டா நான் எதுக்குப்பா? இதை விட சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட தொண்டையில இறங்க மாட்டேதுப்பா. உங்களுக்கு புரியாதுப்பா. நீங்க சொல்ற மாதிரி இல்லாம நினைச்ச மாதிரி இல்லாம நரகப்பா. 25 வருஷமா நீங்க ஜெயிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக 25 வருஷமா நான் தோத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இத்தனை நாளா இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே, நான் நிம்மதியா. உங்க சந்தோஷத்தை எடுத்துட்டு நான் நிம்மதியா இல்லடா சந்தோஷ். எனக்கு தெரியல. பிசினஸ்ல ஒரு 100 கோடி வந்துச்சுன்னா அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுடா. ஒரு சட்டை வாங்கி தரேன், ட்ரெஸ் எடுக்கிறேன்னா அது ஒரு 100 பேர்த்துக்கிட்ட சொல்றதுல தான் எனக்கு சந்தோஷமே. தெரியல. சாரி சந்தோஷ். என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளவு வருஷம் ஏன்டா மறைச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட? நானும் சொல்லலான்னு தான்ப்பா ட்ரை பண்ணேன். ஆனால் சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க தெரியும்ப்பா. நான் கூட உங்களுக்கு தெரியாமல் 2 விஷயத்தில் என் கையை உங்கள் கையிலேருந்து எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ கூட என் கை உங்கள் கைக்குள்ளே தான்ப்பா இருக்குது.